السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا ورسولنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم علمني وفهمني. اللهم علمني كتابك وفقهني في دينك. اللهم علمني تأويل القرآن العظيم ومعانيه وحكمه ومواعظه ونصائحه، وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد. اللهم فهمني سنة نبيك محمد صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع العلماء الصالحين الذين خدموا دينك ونشروه ونصروه ودعوا إليه، ولكل مجاهد في سبيلك بماله ونفسه. اللهم يسر أقول وبك التوفيق وعليك التكلان. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வதற்காக, அவர்களை அறிவதின் மூலமாக நம்முடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக, நம்முடைய மார்க்க பற்றை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய அருளால் இமாம் காதி இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அற்புதமான நூலாகிய அஷிஃபாவை நாம் படித்து வருகின்றோம். அல்லாஹு தஆலா இந்த நூலுடைய ஆசிரியருக்கு கருணை புரிவானாக, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்கள் புறத்திலிருந்து இந்த மகத்தான பணியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சிறந்த நற்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உழைத்த, பாடுபட்ட, அல்லாஹுவின் அடியார்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த, மார்க்கத்தை பரப்பிய எல்லா மக்களுக்கும், எல்லா அறிஞர்களுக்கும், தாயிகளுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய விசேஷமான கருணையை, அருள்களை புரிந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த பாடம் மிக மகத்தான ஒரு பாடம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா பொதுவாகவே மூமின்களாகிய நமக்கு என்ன கூறுகிறான்? வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை ஒரு சாதாரணமான ஒரு முஃமின், அதாவது ஈமானுடைய ஒரு இறுதி தரஜாவில் இருக்கக்கூடிய ஒரு முஃமின் புரிந்து கொண்டாலே அவன் தன்னை முழுமையாக அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபடுத்தி தன்னை மறுமைக்காக ஒதுக்கிக் கொள்வான். இந்த துன்யாவை அவன் சுருக்கிக் கொள்வான், எவ்வளவு சுருக்க முடியுமோ. ஆகிரத்தை அவன் விரிவாக்கிக் கொள்வான், எவ்வளவு விரிவாக்க முடியுமோ. நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? துன்யாவுக்காக படைக்கப்பட்டோமா அல்லது ஆகிரத்திற்காக படைக்கப்பட்டோமா? நாம் ஆகிரத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த துன்யாவிலிருந்து ஆகிரத்தை எடுத்துக்கொண்டு மறுமைக்கு செல்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம். வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. இந்த துன்யாவிலிருந்து மறுமைக்கு நீ எடுத்து செல்ல வேண்டிய உன்னுடைய கட்டுச்சாதத்தை, உன்னுடைய பங்கை நீ மறந்து விடாதே. மறுமைக்காகத்தான் நீ இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றாயே தவிர இந்த உலகத்துக்காக நீ இங்கு வரவில்லை. இந்த உலகத்திற்காக நாம் வந்திருப்போமே ஆனால் அல்லாஹு தஆலா இங்கு நமக்கு நிரந்தரத்தை கொடுத்திருப்பான். நாமோ மறுமைக்காக இந்த உலகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறோம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. சரி, இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். நீ நல்லா ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்கள் கவனிக்கணும். எந்த ஒரு வாக்கியத்தையும்
அதற்கு பின்னணியில் ஒரு குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடத்திலையும் பயான்கள்லையும் பயன்படுத்த மாட்டோம். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் அது அதற்கு நேரடியாக நம்ம குர்ஆன் வசனத்தையோ ஹதீஸையோ சொல்லவில்லை என்றாலும் அது கண்டிப்பாக ஒரு ஆயத்துடைய ஒரு ஹதீஸுடைய கருத்தாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாம் என்ன செய்திருக்கிறோம்? உலகத்தை விசாலப்படுத்தி கொண்டோம், மறுமையை சுருக்கி கொண்டோம். அதாவது மறுமைக்காக படைக்கப்பட்டோம், மறுமையை விசாலப்படுத்த வேண்டும், உலகத்தை சுருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே நாம் தற்காலிகத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம்? இந்த துன்யாவை நாம் விசாலப்படுத்தி கொண்டோம். எவ்வளவு விசாலப்படுத்த முடியுமோ மறுமையை நாம் சுருக்கி கொண்டோம், எவ்வளவு மேக்சிமம் சுருக்க முடியுமோ. ஆகவே நம்முடைய வாழ்க்கை திட்டங்கள், செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையுடைய டைம் டேபிள், நம்முடைய செயல்பாடுகளுடைய அட்டவணைகள் எப்படி இருக்கிறது என்றால், துன்யாவுக்கான அமல்கள் நம்மிடத்திலே ஏராளம் இருக்கின்றன. நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய சந்திப்பு என்று துன்யாவுடைய வேலைகள் நம்மிடத்தில் விசாலமாக இருக்கின்றன. மறுமையுடைய அமல்கள் என்று நம்மிடத்தில் எடுத்தால் ஒரு லிஸ்ட்டு, அவ்வளோதான். 5 நேர தொழுகை, அதுலேயும் எவ்வளோ ஓட்டம் இருக்குது என்பது ரெண்டாவது விஷயம். இப்படியாக ஆகிரத்துக்கான அமல்கள் நம்மிடத்தில் மிக குறைவாக இருக்கும், துன்யாவுக்கான அமல்கள் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மன்னித்தருள்வானாக. கவனிங்க, இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்றால், துன்யாவுக்கான அமல்களை சுருக்கி கொண்டார்கள், ஆகிரத்துக்கான அமலை அதிகப்படுத்தி கொண்டார்கள், ஆகிரத்தை விரிவுபடுத்தி கொண்டார்கள், துன்யாவை சுருக்கி கொண்டார்கள். உடையை சுருக்கினார்கள், அதாவது உடையின் மீது உண்டான கவனத்தை சுருக்கினார்கள், உணவின் மீது உண்டான கவனத்தை சுருக்கினார்கள். அதுபோன்று சுகபோகமான ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விலகி கொண்டார்கள். துன்யாவின் தேவைகளில் எந்த அளவு குறைத்து 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 எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவை கொண்டு போதுமாக்கி கொண்டார்கள். ஆனால் மறுமை என்று வந்துவிட்டால், ஆகிரத்துடைய அமல்கள் என்று வந்துவிட்டால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். இரவு தொழுகைகள் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதிலே, யா அய்யுஹல் முஸம்மிலு குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இரவனுடைய 3/2 பகுதிகள் அல்லது சமபாதி இரவு அல்லது 1/3 பகுதி என்று இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை போக மற்ற உபரியான வணக்க வழிபாடுகளில் ஃபதஹஜ்ஜத் மினல் லைலி நாஃபிலத்தல் லக அஸா அன் யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா. பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை எடுத்துக்கொண்டால், இன்று நல்ல கவனிங்க, நம்முடைய 5 நேர தொழுகையை, நான் சொல்கிறத நல்லா புரிந்து கேளுங்க தயவுசெய்து. ஏனென்றால் இன்று நாம் பார்க்கின்ற இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உள்ள இஸ்லாம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த இஸ்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த மஸ்ஜிதுகளும் அவர்களுடைய காலத்தில் இருந்த மஸ்ஜிதுகளுடைய தொழுகைகளும் இன்று ஹதீஸ் நூல்களில் தான் இருக்கின்றனவே தவிர நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஏன், எந்த அளவுக்கு என்றால், எந்த மதீனா நகரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை நிலைநிறுத்திவிட்டு சென்றார்களோ, அந்த மதீனா நகரத்தில் அந்த மஸ்ஜித் நபவியிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளுக்கு மாற்றமான தொழுகைகள் நடக்க ஆரம்பித்து விட்டன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன, எதிர்க்கப்படுகின்றன. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் சோம்பேறிகளாக, வணக்க வழிபாடுகளை புறக்கணித்தவர்களாக, வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் செய்பவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை மட்டும் எடுத்துக்கொண்டால், நல்ல கவனிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெறும் ஃபஜ்ருடைய தொழுகையை மட்டும் எடுத்துக்கொண்டால், இன்று நாம் 5 நேர தொழுகைகளை தொழுவதற்கு கொடுக்கக்கூடிய நேரம், நல்லா கவனிங்க, ஒரு பள்ளிவாசலில் ஃபஜ்ரு தொழுகை, லொஹரு தொழுகை, அசரு தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, இந்த மொத்த தொழுகைக்கு
ஒரு இமாம் தொழ வைப்பதற்கு என்ன நேரம் எடுப்பாரோ அந்த நேரத்தை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபஜ்ர் தொழுகை நேரம் அதிகமாக இருந்தது. இத்தனைக்கும் இரவிலே 2 பகுதிகளை அவர்கள் தொழுதிருப்பார்கள். அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும், அல்லது இரவனுடைய பாதி இரவை அவர்கள் தொழுதிருப்பார்கள், அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும். இந்த நிலையில் ஃபஜ்ருடைய தொழுகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திலாவா அவ்வளவு விசாலமானதாக இருக்கும். காரணம் என்ன? மறுமைக்காக பிறந்தோம், இங்கு நிற்பதால் நமக்கு மறுமையில் நிற்பதை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். ஆகிரத்துக்கான சிரமங்கள் அவர்களுக்கு இலகுவாக இருந்தன, நமக்கு துன்யாவுக்கான சிரமங்கள் இலகுவாக இருக்கின்றன. ஆகிரத்துக்கான சிரமங்கள் மிக வலியாக மாறிவிட்டன. இப்போ இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். சரி, இரவு தொழுகை, பிறகு காலையிலே சுபுகுக்கு பிறகிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரை திக்ருகளிலே, துஆக்களிலே, இஸ்திக்ஃபார்களிலே ஈடுபடுவார்கள். சஹர் நேரத்தில் ஆரம்பித்த இஸ்திக்ஃபார். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு மார்க்க கல்விகளை சொல்லிக் கொடுப்பார்கள், மார்க்க உபதேசங்கள் செய்வார்கள். சஹாபாக்களிலிருந்து தூரத்திலிருந்து வந்தவர்களுக்கு தர்பியா, தஸ்கியா, அது போன்ற தாவா பணியிலே இருப்பார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதிலே. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது உணவு இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுவார்கள். பிறகு லொஹர் தொழுகைக்கு முன்பாக சிறிது நேரம் ஓய்வு, பிறகு லொஹர் தொழுவார்கள். அந்த லொஹருடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையை போன்றிருக்கும். அதற்கு முன்பின் சுன்னத்துகள், பிறகு தங்களுடைய மனைவிமார்களோடு, பிறகு அசருக்கான தயாரிப்பு, பிறகு அசருக்கு பிறகு மனைவிமார்களை, குடும்பத்தார்களை சந்திப்பது, அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி கொடுப்பது, பிறகு மகரிபிலிருந்து இஷா வரை, மகரிபுடைய தொழுகையிலிருந்து இஷா வரை இபாதத்துகளிலே, பிறகு இஷா தொழுததற்கு பிறகு தேவையான அளவு மார்க்கங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு ஓய்வு, பிறகு உடனடியாக தூங்கி ஒரு சில மணி நேரங்களிலேயே இரவு வணக்கத்திற்காக எழுந்து விடுவது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தங்கி இருக்கக்கூடிய காலங்களில். அதுபோக இந்த காலகட்டங்களில் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு, இஸ்லாமை பரப்புவதற்கு, எதிரிகள் இஸ்லாமின் மீது, முஸ்லிம்களின் மீது தாக்கக்கூடிய அந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்கு, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய போர் திட்டங்களை எதிர்கொள்வதற்கு இப்படியான தர்த்தீபுகள். பிறகு திடீரென்று போர் ஏற்பட்டுவிட்டால் அந்த போருக்கான பயணம், அந்த போருக்கான பயணத்திலும் நோன்புடைய நிலையிலேயே பயணம், இரவு தொழுகைகள் எதையும் தவற விடுவதில்லை. இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய 10 ஆண்டுகளிலே 19 பெரிய போர்களையும் 65க்கு மேற்பட்ட சிறிய யுத்தங்களையும் சந்தித்ததோடு லட்சக்கணக்கான பொன்மொழிகளை உம்மத்துக்கு கொடுத்து சென்றதோடு இவ்வளவு வணக்க வழிபாடுகளிலே தங்களை ஈடுபடுத்தி இருந்தார்கள் என்றால் அல்லாஹு அக்பர். இப்பேற்பட்ட ஒரு அந்த இறை ஞானத்தை, அந்த இறை நெருக்கத்தை, இறை பயத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இதை பற்றித்தான் இன்றைய வகுப்பில், இன்றைய பகுதியில் இமாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அந்த ஒரு சுருக்கத்தை தான் நம்ம பார்த்தோம். எதற்காக வேண்டி? மறுமைக்காக என்று வந்துவிடும் பொழுது மறுமைக்கான அமல்கள் அது சிரமமாக இருந்தாலும் நமக்கு இலகுவாகி விட வேண்டும். இன்று எப்படி துன்யால காசு சம்பாதித்தாதான் நமக்கு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் ஒரு தரமான லைஃப்பை நம்ம வாழ முடியும் என்று தெரிந்தவுடனே பஸ்ஸுக்காக நிற்கிறதுல கால் வலிக்கிறது கிடையாது. வேலையில் போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்குறது சிரமமாக இருக்கிறதில்ல. மனைவி மக்களை விட்டு தூரமாக போகிறது, பெற்றோரை விட்டு தூரமாக போகிறது சிரமமாக இருக்கிறதில்ல. இன்னும் எவ்வளவு சிரமங்களை எல்லாம் மனிதன் இந்த வயிற்றுக்காக தாங்கிக் கொள்கிறான். பாலைவனங்களிலே வேலை செய்பவர்களை நினைத்து பாருங்கள், சுரங்கங்களிலே வேலை செய்பவர்களை நினைத்து பாருங்கள், கடுமையான தொழிற்சாலைகளிலே வேலை செய்பவர்களை நினைத்து பாருங்கள். இன்னும் எவ்வளவு கஷ்டமான வேலைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் மனிதர்கள் இன்று அவசியம் என்று உணர்ந்த காரணத்தால், அதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள தயாராகி விடுகின்றார்கள்.
ஆக ஒன்றை புரியும் பொழுது அதற்காக தியாகம் செய்வது நமக்கு இலகுவாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ ஆகிரத்தை புரிந்து கொண்டார்கள். அதனால் ஆகிரத்துக்காக அவர்கள் தியாகம் செய்வது அவர்களுக்கு இலகுவாகிவிட்டது. அதை அவர்கள் பழக்கமாக்கி கொண்டார்கள், இன்பமாக்கி கொண்டார்கள். எப்படி நாம் துன்யாவையும் துன்யாவுக்காக சிரமப்படுவதையும் பழக்கமாக்கி இன்பமாக்கி கொண்டோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவனங்களை மறுமையின் பக்கம், மறுமைக்கான அமல்களின் பக்கம் திருப்புவானாக. இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த முன்னுரையை நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகு பாடத்துக்குள்ளார நேரடியாக போவோம். படிக்கிற அதுக்குண்டான பொருள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான இடங்களில் இன்ஷா அல்லாஹ் கருத்துக்களை பார்ப்போம், உங்களுக்கு புரிய வரும். இந்த முன்னுரையை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் ஆழமாக நீங்களே சுயமாக சிந்திப்பீர்களே ஆனால் மறுமை என்பது எப்பேற்பட்ட விஷயம், இபாதத் என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அலட்சியம், கவனக்குறைவு எவ்வளவு நமக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்பதை இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா நமக்கு நல்ல புரிதலை தந்தருள்வானாக. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸ்லுன் ஃபீ ஹௌஃபிஹி மின் ரப்பிஹி வ தாஅத்திஹி லஹு வ ஷித்தத்தி இபாதத்திஹி. இந்த பிரிவிலே நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரப்பை எப்படி பயந்து கொண்டார்கள், வ தாஅத்திஹி லஹு தன்னுடைய ரப்புக்கு எந்த அளவு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடந்தார்கள், வ ஷித்தத்தி இபாதத்திஹி அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலே எந்த அளவு தீவிரம் காட்டினார்கள். நம்ம வணங்கி வழிபடுறோம், பார்க்கலாம் முடிஞ்சா பார்க்கலாம், இது இந்த அளவு போதும் என்று நமக்கு நாமே ஒரு மட்டமான அளவாக வைத்துக் கொண்டோம். கவனிங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வஸாரிஉ விரைந்து செல்லுங்கள், வஸ்தபிகு ஒருவர் மற்றவரை விட முந்துங்கள், வஸாபிகு போட்டு ஓடி வாருங்கள் அல்லாஹ்விடத்தில் என்று சொல்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருந்தால் போதுங்கிற நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் துன்யாவில் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறோம். தீன் என்று வந்து விட்டால் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அந்த காலத்திலலாம் ஸ்கூலில் ஒரு போட்டி வைப்பாங்க சைக்கிளில், அதாவது சைக்கிள் ஓட்டணும். எப்படி ஓட்டணும்னு சொன்னால் லாஸ்ட் ஆளாக வரணும், அது ஒரு போட்டி. ஃபஸ்ட் ஆளாக வர்றது ஒரு போட்டி இருக்குது. அப்படியே மெதுவாக ஓட்டி கீழே விழுகாமல் கடைசி ஆளாக, அப்போ எல்லாரும் உழுததுக்கு பிறகு கடைசியாக ஒருத்தன் விழுவான் பாருங்க, அவன் தான் வந்து ஜெயிச்சவன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம துன்யாவில் இருக்கிறோம், அதாவது தீனில் இருக்கிறோம். துன்யாவில் அந்த சைக்கிள் ரேஸில் ஃபஸ்ட்டு வர்ற ரேஸில் போயிட்டு இருக்கிறோம். துன்யாவில் ஆகிரத்தில் அந்த ஸ்லோவாக ஓட்டி கடைசியில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. முதல் ஹதீஸ், அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு தடவை தலைப்பை நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பை எந்த அளவு பயந்தார்கள், அவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார்கள், அவனை வணங்கி வழிபடுவதிலே எந்த அளவு தீவிரம் காட்டினார்கள் என்பதை குறித்து இந்த பிரிவிலே நாம் பேசப் போகிறோம். முதலாவது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. நீங்கள் அறிவீர்களேயானால் எதை நான் அறிவேனோ, என்ன நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், லضحكتم قليلا குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். கவனிங்க ஹதீஸ, நீங்கள் அறிவீர்களேயானால் எதை நான் அறிவேனோ அதை, லضحكتم قليلا குறைவாக சிரித்திருப்பீர்கள், குறைவாக விளையாண்டிருப்பீர்கள், துன்யாவில் குறைவாக மூழ்கி இருப்பீர்கள், உங்களுடைய உலக ஆசாபாசங்களில் குறைவாக நீங்கள் ஈடுபட்டு இருப்பீர்கள், உங்களுடைய உலக தேவைகளை நீங்கள் சுருக்கி இருப்பீர்கள், இந்த துன்யாவோடு முடிந்துவிடக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நீங்கள் குறைவாக செய்திருப்பீர்கள். வல பகைத்தும் கசீரா அதிகமாக அழுதிருப்பீர்கள். எதற்காக? ஆகிரத்திற்காக, சொர்க்கத்திற்காக, மறுமைக்காக, அந்த சிராத்து பாலத்தை கடக்க வேண்டும் என்பதற்காக, அமல்களிலே நன்மையுடைய எடைகள் கனமாக வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அழுகை அதிகமாக இருந்திருக்கும், உங்களுடைய கவலைகள் அதிகமாக இருக்கும், உங்களுடைய அமல்கள் அதிகமாக இருந்திருக்கும், மறுமைக்கான உங்களுடைய தேடல்கள் அதிகமாக இருந்திருக்கும்.
அப்போ இதை ஒப்பிட்டு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் ஆகிரத்தை புரிந்து கொள்ளாதது, ஆகிரத் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாததுதான் இன்றைய நம்முடைய மார்க்கத்தில் நாம் பலவீனமாக இருப்பதற்குரிய மிக அடிப்படையான காரணம். நம்முடைய அமல்களில் நாம் சோம்பேறிகளாக இருப்பதற்கும், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவதிலே நாம் அலட்சிய போக்கூடியவர்களாக இருப்பதற்கும் அடிப்படை காரணம் என்ன? மறுமையின் மீதுண்டான அச்சம், பயம், நம்பிக்கை பலவீனமாக இருப்பது. அல்லாஹ் அக்பர். ஆகவேதான் மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமானோட சேர்த்து வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன் என்று ஆகிரத்துக்கு ஈமானோட யக்கீனையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான். கவனிங்க, அடுத்த ஹதீஸுக்கு போவோம். இந்த ஹதீஸ் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு அற்புதமான ஹதீஸ். சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி அரா மா லா தரவுன், நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஜிப்ரீலை பார்த்தார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், வானத்தை பார்த்தார்கள். வானத்தினுடைய அத்தாட்சிகளோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு புரிய வைத்தான். இந்த துன்யாவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு புரிய வைத்தான். வஅஸ்மஉ மா லா தஸ்மஊன், நீங்கள் கேட்காததை நான் கேட்கின்றேன். கபரிலே நடக்கின்ற வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க வைத்தான். நரகவாசிகளின் கூக்குரலை அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க வைத்தான். நரகத்தில் போடப்பட்ட கல்லுடைய சத்தத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க வைத்தான். இன்னும் நாம் கேட்க முடியாத ரகசியங்களை, ஆகிரத்தினுடைய ரகசியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க வைத்தான். அப்பத்திஸ்ஸமா வஹுக்கலஹா அன் தஇத்த, வானம் அப்படியே ததும்புகிறது, வானம் அப்படியே ஆடுகிறது, குலுங்குகிறது. ஏன்? மா ஃபீஹா மௌதிஉ அர்பஇ அஸாபி' இல்லா வ மலக்குன் வாதிஉன் ஜபஹதஹு சாஜிதன் லில்லாஹ். ஏன் அந்த வானம் அப்படியே தடுமாறுது? ஏன் அப்படியே அந்த வானம் குலுங்குது? வானத்தில் ஏன் அந்த ஒரு ஆட்டம் என்றால், அங்கே ஒரு, அதாவது 4 விரல்களுக்கு அளவு கூட ஒரு இடம் காலியாக இல்லை. அங்கே ஒரு மலக்கு அல்லாஹ்விற்கு சுஜூது செய்த நிலையிலே இருக்கின்றார். அந்த அளவுக்கு வானம் முழுமையாக மலக்குகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த மலக்குகளும் இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் லதஹிக்தும் கலீலா, குறைவாக சிரித்திருப்பீர்கள், வலபகைத்தும் கசீரா, அதிகமாக அழுதிருப்பீர்கள். இந்த குறைவாக சிரித்திருப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதின் மூலமாக அந்த குறைவு என்பது எதிலெல்லாம் வரும்? அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் குறைத்திருப்பீர்கள். எதன் மூலமாக? இந்த துன்யாவிலே மகிழ வேண்டும், இன்பமாக சுகமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதையெல்லாம் நீங்கள் சுருக்கமாக்கி கொண்டிருப்பீர்கள். அழுதிருப்பீர்கள் அதிகமாக. எதை நினைத்தால் அழுகை வரும்? ஆகிரத்தை நினைத்தால் அழுகை வரும், சொர்க்கத்தை நினைத்தால் அழுகை வரும், நரகத்தை நினைத்தால் அழுகை வரும், வணக்க வழிபாடுகளிலே அதிகமாக ஈடுபடும் போது அழுகை வரும், அல்லாஹ்வுடைய மறுமையின் தண்டனை நினைத்தால் அழுகை வரும், மஹ்ஷரை நினைக்கும் போது அழுகை வரும், விசாரணை நாளை விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தை நினைத்தால் அழுகை வரும், நம்முடைய அமல்கள் எடை போடப்படக்கூடிய அந்த காட்சியை நினைத்தால் நமக்கு அழுகை வரும். அல்லாஹ்விற்கு முன்னால் தனியாக நின்று யாரும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்க மாட்டார்களே, அந்த நிலையை நாம் யோசித்தால் நமக்கு அழுகை வரும். நம்முடைய ஏடுகள், அமல்கள் எழுதப்பட்ட அந்த நம்முடைய சான்றிதழ் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று அது எந்த கையிலே கொடுக்கப்படும் என்பதை நினைத்தால் அழுகை வரும். அந்த அழுகைக்கான காரணங்களை நீங்கள் அதிகப்படுத்தி இருப்பீர்கள். யா அர்ஹமர் ராஹிமீன். இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். புரியுதா? யா அர்ஹமர் ராஹிமீன். வணக்க வழிபாடுகள் என்பது மக்கா மதீனாவுக்கு போகும் பொழுது என்று குறிப்பிடப்பட்ட ஒரு நேரத்துக்கான குறிப்பிடப்பட்ட இடத்துக்கான அமல் அல்ல. இபாதத் என்பது வாழ்நாள் ஃபுல்லாக அல்லாஹ் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலும் அல்லாஹ்வுடைய நினைவிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்திலும் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. அது ஒரு இடத்துக்கோ காலத்துக்கோ அல்ல. இப்போ ஒரு மேராஜ் ஒன்று கொண்டாடிட்டாங்களா, கொண்டாட போகிறாங்களான்னு தெரியல. இப்படி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட அதுவும் பிதஅத்தான நேரங்களை, எதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சான்று கொடுக்கவில்லையோ அதிலே அவ்வளவு பற்று. ஆனால் இதே கடைசி ரமதானுடைய கடைசி பற்று வரும் பொழுது பார்த்தா மக்களை ஷாப்பிங்லேயும் ஊர் சுற்றுறதுலேயும் இன்னும் என்னென்ன முசீபத்திலேயோ நேரங்களை கழித்து கொண்டிருக்கின்றார்கள்.
அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா தலzzaltum பின்னிசாஇ அலல் ஃபுருஷி, உங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக நீங்கள் சுகத்தை தேடி இருக்க மாட்டீர்கள். வல ஹரஜ்தும் இல சுஅதாதி தஜ்அரூன இலல்லாஹ், பாலைவனங்களிலே வெட்ட வெளிகளிலே சென்று அல்லாஹ்விடத்திலே கதறி அழுதவர்களாக, அல்லாஹ்விடத்திலே மன்றாடியவர்களாக நீங்கள் அங்கே சென்றிருப்பீர்கள். அல்லாஹ் அக்பர். இதற்கு பிறகு அபூதர் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் அறிவித்துவிட்டு, அச்சோ பரிதாபம், என் நிலையை நினைத்து நான் வெட்டி சாய்க்கப்பட்டு தீனியாகவோ அல்லது பலகைகளாகவோ மாற்றப்படக்கூடிய ஒரு மரமாக நான் மாறி இருக்க வேண்டுமே, ஒரு மரமாக நான் படைக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறேன் என அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சொல்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நரகத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய முதுகு உடைகின்ற வரை, உங்களுடைய முதுகெலும்பு உடைகின்ற வரை நீங்கள் நின்று தொழுதிருப்பீர்கள். உங்களுடைய அழுகையின் கண்ணீர்களெல்லாம் தீர்ந்து இரத்தமாக கண்களிலிருந்து கொட்டுகின்ற வரை நீங்கள் அழுதிருப்பீர்கள். நரகத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அப்போ என்ன நமக்கு பிரச்சனை? நம்ம இன்னும் புரியலை. நம்ம புரிஞ்சதெல்லாம் எதை புரிஞ்சிருக்கிறோம்? இந்த துன்யாவை தான் புரிஞ்சிருக்கிறோம். காசு, பணம், திர்ஹம், தீனார், டாலரு, இதுதான் நம்ம மண்டையில் ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து கவனிங்க, யா அர்ஹமர் ராஹிமீன். முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா இன்தஃபகத் கதமாஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், அவர்களுடைய இரண்டு பாதங்களும் வீங்குகிற அளவிற்கு. மற்றும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, கான யுஸல்லி ஹத்தா தரிம கதமாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு பாதங்களும் வீங்குகிற வரை அவர்கள் இரவிலே தொழுவார்கள். ஃபகீல லஹு அத்தகல்லஃபு ஹாதா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த அளவு நீங்கள் சிரமப்படுகின்றீர்களா? வகத் குஃபிர லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கின்றனவே. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள், கால அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கப்பெற்றதற்கு நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? அப்ப ரெண்டு பக்கமும் நம்ம இபாதத்தை விட்டு நீங்க முடியாது. ஒன்று என்ன, பாவம் செய்தாலும் நம்ம இபாதத்தை செய்யணும். பாவமே செய்யவில்லை என்றாலும் பாவமே செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிந்தானே என்று அந்த அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்துவதற்காக இபாதத்து செய்யணும். அப்போ ஒன்று இஸ்திக்ஃபாருக்காக, இன்னொன்று நன்றிக்காக. எந்த வகையிலுமே இபாதத்தை குறைப்பதற்கான வழிகளே இல்லை. கவனிங்க, யா அர்ஹமர் ரஹீமீன். இது துன்யாவில் எப்படி சொல்வது என்று சொன்னால், ஏழையாக இருந்தாலும் காசு தேவை. ஏன் அவன் ஏழை, அவனுக்கு காசு தேவை. பணக்காரனாக இருந்தால் பணக்காரனுக்கு ஏழையை விட ரொம்ப காசு தேவை. ஏன்னா அவன் பணக்காரனாகவே இருப்பதற்கு. எப்படி துன்யாவில் இந்த ரகசியத்தை புரிஞ்சு வச்சுருக்கிறோமா இல்லையா? இதை அப்படியே ஆகிரத்துக்கு மாற்றி புரிஞ்சு கொள்ளுங்க, அவ்வளோதான். அடுத்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கான அமலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமதன். இதுலேயும் நமக்கு நிறைய படிப்பினை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமல் எப்படி இருக்கும்? எந்த அமலையும் விடமாட்டார்கள், தொடர்ந்து செய்வார்கள். ஒரு அமலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நேரத்தில் ஒரு இபாதத்தை செய்தால் அந்த நேரத்தில் அந்த இபாதத்தை அவர்கள் தொடர்வார்கள். இன்று செய்துவிட்டு நாளை விடுவது, பிறகு எப்போதாவது ஆரம்பிப்பது, பிறகு விடுவது என்று இந்த விட்டு விட்டு தொடரில்லாமல் செய்யக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஒரு வணக்கத்தை செய்வார்கள், தொடர்ந்து செய்வார்கள். வஅய்யுக்கும் யுதீகுன மா கான யுதீகு, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்த ஆற்றல், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்த சக்தி உங்களுக்கு இருக்கிறதா? அவர்கள் எந்த அளவு முயற்சி செய்தார்களோ அப்படி நீங்கள் முயற்சி செய்ய முடியுமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களது மாணவர்களுக்கு ரோஷம் ஊட்டும் விதமாக கேட்டார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, உங்களாலெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள்லாம் போங்க என்று சொல்வது கிடையாது. அவர்களே அப்படி செய்திருக்கும் போது அதுபோன்று நீங்கள் ஏன் செய்ய முயற்சிப்பதில்லை என்று அவர்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுப்பது.
கவனிங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், கான யஸூமு ஹத்தா நகூல லா இஃப்திர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதத்தில் நோன்பு வைப்பார்களே, ஆனால் அப்படியே நோன்பு வைத்து கொண்டே இருப்பார்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் முழுமையாக நோன்பிலேயே இருந்து விடுவார்கள் என்று நாங்கள் எண்ணுவோம். அப்போ நோன்பை விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி எதை எடுத்தாலும் அதில் இபாதத்தில் ஏறிக்கொண்டே முன்னேறிக்கொண்டே செல்வார்களே தவிர குறைக்க மாட்டார்கள். வயுஃப்திரு ஹத்தா நகூல லா யஸூம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மாதங்களில் நோன்பு இல்லாமல் இருப்பாங்க. சரி, இந்த மாதம் நோன்பு இல்லாமல் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைத்தா மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாவற்றிலும் அப்படியே நோன்பிலேயே இருந்து விடுவார்கள். யா அர்ஹமர் ராஹிமீன். அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், உம்மு சலமா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், வகால குன்த லா தஷாவு அன் தராஹு மினல் லைலி முஸல்லியா இல்லா ரஅய்தஹு முஸல்லியா வலா நாயிமன் இல்லா ரஅய்தஹு நாயிமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவில் தொழக்கூடிய நிலையில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தொழக்கூடிய நிலையிலும் நீங்கள் பார்க்கலாம். தூங்குகின்ற நிலையில் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தூங்கக்கூடிய நிலையிலும் அவர்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த அளவு இபாதத்து அவர்களுடைய வாழ்க்கையில் இரவில் சமமாக இருந்தது. இப்போ நம்ம இரவில் தொழுகிறத பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 5-10 நிமிஷத்தை எதிர்பார்த்துருக்கணும். அப்போ எப்படி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்? தூங்குறத கண்டிப்பாக பார்க்கலாம். ராத்திரிலேருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்போ வேணாலும் தூங்குகிற நிலையில் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இபாதத்தில் பார்க்குறதாக இருந்தால் அது நமக்கு கஷ்டம். நம்மை ஒருத்தர் பார்க்குறதா இருந்தாலும் கஷ்டம். சரியா? அந்த அளவுக்கு தான் நம்முடைய அந்த குறைபாடு இருக்கிறது. இங்கே பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருத்தர் இரவில் ரசூல்லா தொழுகிறத பார்க்கணும்னா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒன்று 3/2 பகுதி அல்லது இரவனுடைய சமப்பகுதி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் பயணத்திலேயும் நோயாளியாக இருக்கும்போது மட்டும்தான் 1/3 3/1. மற்ற பொதுவான நேரங்களில் 3/2 பகுதிகள் அல்லது இரவனுடைய சமப்பாதி. இப்போ உதாரணத்துக்கு இன்று நம்ம தமிழ்நாட்டில் 6 மணி 6:05 மகரிப் வருதுன்னு சொன்னால், அதே போல் ஃபஜ்ர் 5:10 வருதுன்னு சொன்னால், இதை அப்படியே 2 பாதியாக பிரிச்சுருங்க. புரியுதா? எத்தனை மணி நேரம் இருக்கும் உங்களுக்கு? 6லேருந்து வைங்களேன், 6லேருந்து 5 வைங்க, 7 8 9 10 11 12 1 2 3 4 5 11 மணி நேரம். இந்த 11 மணி நேரத்தை 2 பிரித்தா 5.5 மணி நேரம். இந்த 11 மணி நேரத்தை நீங்கள் 3 பிரிச்சிங்கன்னு சொன்னால், முன்னாங்க 12 வருதா, இப்போ நமக்கு 11 மணி நேரம் வருது. அப்போ என்னாச்சு? 3.25 மணி நேரம். அப்போ 2 3.25 மணி நேரம் எவ்வளோ ஆச்சு? 3 3 6 3/4 1.5 7.5 மணி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தில் பெரும்பாலும் வாழ்நாளெல்லாம் மதீனாவில் இருக்கக்கூடிய காலங்களிலெல்லாம் இருப்பார்கள் என்றால் ஒரு ராத்திரியில் 7.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வணங்குவாங்க. இது எப்படி? அடுத்து சுபுகு வேற இருக்குது. நம்ம எப்படின்னு சொன்னால் ரமதானில் மட்டமாக கியாமுல்லைல் தொழுவோம். தொழுதுட்டு ஃபஜ்ரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குல் வல்லாஹு அஹது குல்லாவுது பிரபில் ஃபலக் அதை ஓதுவோம், அல்லது அதுக்கு சமமான அளவுக்குண்டான ஆயத்தை ஓதிடுவோம். கேட்டால் எங்கள் கியாமுல்லையில் நின்னோம்லங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே செவிலே போடணும். என்ன இது? என்ன இது? கிண்டலு கேலி அல்லது இது என்ன பெருமை? இது நீங்கள் அதை விட்டுட்டு ஃபஜ்ரை ஒழுங்காக தொழுதாலே பெரிய நன்மை. ஃபர்லு முக்கியம், அவ்வளவு பெரிய இபாதத். அதை என்ன செஞ்சுட்டு நம்ம கியாமுல்லைலுங்கிற பொய்யான, அதாவது நம்முடைய நிலையை சொல்கிறேன், ஒரு வேடிக்கையான ஒரு கியாமுல்லைல். இதில் வேறு மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இன்னும் சில நாடுகள்லாம் இருக்குது. நான் ஊர் பேரை சொல்லேன்னு கோச்சிக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக தொழு வைக்கிறதுல போட்டி. 20 நிமிஷத்தில் 20 ரக்காத்து முடிக்கிறாங்களாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹு அக்பர். எதில் கிண்டல் பண்ணாங்க? அத்தஸ்தஹ்ஸிஊன பில்லாஹி வபி ஆயாத்திஹி வபி ரசூலிஹி. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையுமா நீங்கள் கேலி கிண்டல் செய்கிறீர்கள்? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அர்ஹமர் ராஹிமீன். வாங்க கவனிங்க. அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், குன்து மஅ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தன், ஒரு இரவு நான் ரசூலுல்லாஹ்வோடு இரவு கழித்தேன். ஃபஸ்தாக, அழகாக அவர்கள் மிஸ்வாக் செய்தார்கள். சும்ம தவல்லஅ, வுது செய்தார்கள். சும்ம காம யுஸல்லி, பிறகு தொழுகையில் நின்றார்கள். ஃபகும்து மஅஹு, நானும் அவர்களோடு சேர்ந்து நின்று கொண்டேன். ஃபபதஅ ஃபஸ்தஃப்தஹல் பக்ரா, தொழுகையை தொடங்கினார்கள். சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள்.
இன்று நமக்கெல்லாம் இப்படி ஆசை வருதாங்க. சரி, மனப்பாடமாக ஓத முடியல, குரானை பார்த்தாவது ஒரு நாளைக்கு ஒரு இரவில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம தனியாக சூரத்துல் பக்ராவை முழுசாக ஓதி தொழுவோன்னு ஆசை வருதா? ரசூல்லா பேரில் பொய்யா சொல்லி மௌலூது ஓதி பொட்டி சோறு திங்கிறதுக்கு ஆசைப்படுற கூட்டமே இதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். நமக்கும் கேட்டுக்கிறேன், ரசூல்லா பேரில் நாங்கள் தான் உண்மையான சலஃபி, நாங்கள் தான் உண்மையான அஹ்லுல் ஹதீஸ்னு பெருமை அடிக்கிறோமே, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இபாதத்து நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? கவனிங்க. ஃபஸ்தஃப்தஹல் பக்ரா, பக்ராவை ஓதினார்கள். ஃபலா யமுர்ரு பிஆயத்தி ரஹ்மத்தின் இல்லா வகஃப வஸஅல. அதுவும் பக்ரா எப்படி ஓதுவாங்க? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துடைய வசனம் வந்தால் நின்று சொர்க்கத்தை கேட்பாங்க. வலா யமுர்ரு பிஆயத்தி அஸாபின் இல்லா வகஃப ஃபதஅவ்வத. நரக சம்பந்தப்பட்ட தண்டனைகளுடைய வசனங்கள் வந்தால் நின்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். சும்மரக, பிறகு ருக்கு செய்தார்கள், பக்ராவை முழுசா ஓதி இவ்வளவு நேரம். அடுத்து ஃபமகஸ பிகத்ரி கியாமிஹி, எவ்வளவு நேரம் நின்றார்களோ சூரத்துல் பக்ராவை ஓதுற அளவுக்கு ருக்குயிலே அந்த அளவு நின்றார்கள். சூரத்துல் பக்ராவை சாதாரணமாக ஒரு தர்த்தீலாக நம்ம நிற்காமல் தொடர்ந்து ஓதுறதா இருந்தால் கூட ரொம்பவும், அதாவது ஒரு சரியான அளவில் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு 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 ஜுசுவுக்கு 40 நிமிஷம், 1.5 மணி நேரம் சூரத்துல் பக்ராவை நம்ம நான் ஸ்டாப்பாக ஓதுறோம். இதில் வேறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு வயதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.5 மணி நேரம்னு வைங்களேன், 1.5 மணி நேரம் கியாமில் நின்று விட்டு அதே 1.5 மணி நேரம் அளவுக்கு ருக்குவில் இருப்பார்கள் என்றால், இன்று நம்மள யாராவது ஒரு 10 நிமிஷம் வாழ்க்கையில் ருக்கு செஞ்சுருக்கிறோமா? கேவலமாக இல்லை நம்மளெல்லாம் நினச்சி பார்த்தா. நமக்கெல்லாம் ஒரு முஸ்லீம்னு நமக்கெல்லாம் ஒரு பெருமை வேறு, நாங்கள்லாம் ஒரிஜினல்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். இன்று ஒரு தராவீஹ் தொழுகையில் கியாமுல்லையில் ரமதான் மாதத்தில் 7 தஸ்பீக்கு 13 தஸ்பீ சில பள்ளிவாசலில் செஞ்சுட்டா கியாமத்து வந்துடுது. இதெல்லாம் என்ன? இவங்களை வைத்து கொண்டு நம்ம அமெரிக்காவை வெற்றி கொண்டுடலாம், ரஷ்யாவை வெற்றி கொண்டுடலான்னு கனவு கண்டா நம்மளை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதுக்குன்னு அல்லாஹ் சில ஆளுங்களை படைப்பான், அவங்களால தான் முடியும். புரியுதா இல்லையா? நம்ம இப்படியே ஊர் பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். யா அர்ஹமர் ராஹிமீன் செஞ்சு பாருங்கள். நஃபில் தொழுகையில் நீங்கள் அப்படியே டயத்தை கூட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. அப்போ தெரியும் அதுக்கப்புறமா அந்த ருக்கு சுஜூதில் உள்ள இன்பங்கள். சரியா? அர்ஹமர் ராஹிமீன் யாதல் ஜலாலி வல் இக்ராம். யாருக்காவது ட்ரைனிங் தேவைன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மண்ணடியில் 211 102வது அட்ரஸ்க்கு வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். யா அர்ஹமர் ராஹிமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சரி, அப்புறம் ருக்கூல் அவ்வளோ நேரம். அதுக்கு பிறகு எழுந்து நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேரம். அப்புறம் சுஜூதில் அவ்வளவு நேரம். இந்த ருக்கூலையும் சுஜூதிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருந்தார்கள். சுப்ஹானதில் ஜபரூத்தி வல் மலக்கூத்தி வல் அஸமா என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ருக்கூலையும் இதே தஸ்பீஹை சொன்னார்கள், சுஜூதிலும் இதே தஸ்பீஹை சொன்னார்கள். அடுத்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது போன்று அறிவிக்கின்றார்கள். அவர்களுடைய அறிவிப்பில் என்ன வருகிறது? அவர்களுடைய நிலை அளவுக்கு சுஜூத் இருந்தது, 2 சஜிதாக்களுக்கு இடையிலே அமர்வதும் அந்த அளவு இருந்தது. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுத போது ஒரு ரக்அத்தில் பக்ராவையும் ஓதினார்கள், ஆலு இம்ரானையும் ஓதினார்கள், நிசா சூராவையும் ஓதினார்கள், மாயிதாவையும் ஓதினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் இரவிலே ஒரே வசனத்தை திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு அஷ்ஷிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தொழுது கொண்டிருந்த போது நான் அவர்களிடத்திலே வந்தேன். அப்போது அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், உள்ளத்தால் அவர்கள் இறைஞ்சு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நெஞ்சிலிருந்து எனக்கு சத்தம், அவர்களுடைய அழுகையின் சத்தம் எப்படி கேட்டது என்று சொன்னால், ஒரு அடுப்பிலே தண்ணீர் பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்டால் அந்த தண்ணீர் கொதிக்கக்கூடிய சத்தம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தது.
இப்னு அபிஹாலா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கான ரசூலுல்லாஹ் முத்தவாசில் அஹ்ஸான், தொடர்ந்து கவலையில் இருப்பார்கள், தாயிமல் ஃபிக்ரா, எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், லைஸத் லஹு ராஹா, அவர்களுக்கு ஓய்வு, அவர்களுக்கு ரெஸ்ட் என்று எதுவுமே இல்லாமல் இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்னீ லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி மிஅத மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன். இன்னொரு அறிவிப்பில் 70 முறை. இது எப்படி? சபையில மற்ற தொழுகையில கேட்காம தனியா அமர்ந்து அதற்காக அதுவே 100 முறை தனியா. சரி, அதற்கு பிறகு இமாம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த அறிவிப்புக்கு சனது எதுவுமே இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. ஆனால் இந்த அறிவிப்பை இமாம் கஸாலியும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, காது இயாத் ரஹிமஹுல்லா அவங்களும் கடைசியாக பதிவு செய்கிறாங்க. எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரிவில் முதல்ல சஹீஹானது அப்புறம் ஹசனானதை பதிவு செய்துவிட்டு அப்புறம் பொதுவாக செய்தி தகவல் என்ற அடிப்படையில் சில பலவீனமான அல்லது ரொம்ப பலவீனமான அல்லது சனது இல்லாத சில ஹதீஸுகளை சில செய்திகளை இமாம் அவர்கள் பதிவு செய்வாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த படிக்க போகக்கூடிய இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் இதுக்கு சனது கிடையாது. அப்போ சனது இல்லைன்னா என்ன அர்த்தம்? மௌது, அது இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லுவாங்க. அப்போ இட்டுக்கட்டப்பட்டது என்றால் இப்படி அறிவிப்போட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு படுத்தி அறிவிக்கப்படக்கூடிய அந்த அறிவிப்பு என்பது இட்டுக்கட்டப்பட்டது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஏன் இப்படி சில பேர் செய்தார்கள் என்றால், பல ஹதீஸுகளுடைய கருத்திலிருந்து அவர்கள் எடுத்து மக்களை ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி அவங்களா ஒரு தொகுப்பை தொகுத்து பிறகு மக்களிடத்தில் அதற்கு ஒரு மதிப்பு வர வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஒரு சனதை சேர்த்து விட்டுருவாங்க. இது தப்பான போக்கு, சூஃபிகள்கிட்ட இருந்த போக்கு. சரிங்களா? இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அதனுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து சரி, ஆனாலும் நம்ம அதை ரசூல்லாவோட சேர்த்து சொல்கிறது தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தார்கள் என்று அவங்களுடைய ஹதீஸுகளின் வாயிலாக நமக்கு தெரிகிறது என்று நம்ம சொல்லலாம். ஆனால் அதை ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா நான் இப்படி என்று சொன்னார்கள் என்று நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? இது ஹதீஸ் கலையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த தகவலை படிப்போம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களின் வழிமுறையை பற்றி கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஅரிஃபத்து ரஅஸு மாலி, இறை ஞானம் என்னுடைய முதலாகும், வல் அக்லு அஸ்லு தீனி, அறிவு புத்தி என்னுடைய மார்க்கத்தின் அடிப்படையாகும், வல் ஹுப்பு அஸாசி, இறை அன்பு எனது அஸ்திவாரமாகும், வஷௌகு மர்கபி, அல்லாஹ்வின் மீது உண்டான ஆர்வம் தேடல் என்னுடைய வாகனமாகும், வதிக்ருல்லாஹி அனீசி, அல்லாஹ்வுடைய நினைவுதான் எனக்கு தோழனாகும், வஸ்ஸிகத்து கன்சி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது உறுதி வைப்பது என்னுடைய பொக்கிஷமாகும், வல் ஹுஸ்னு ரஃபீகி, கவலை என்னுடைய வழித்தோழனாகும், வல் இல்மு சிலாஹி, கல்வி என்னுடைய ஆயுதமாகும், வஸ்ஸப்ரு ரிதாயி, பொறுமை என்னுடைய போர்வை, வர் ரிதா கனீமதி, அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வதுதான் என்னுடைய பொக்கிஷமாகும், என்னுடைய செல்வமாகும், வல் ஃபக்ரு ஃபக்ரி, வறுமை என்னுடைய பெருமை, வஸ்ஸுஹுது ஹிர்ஃபதி, உலக பற்றின்மையாக இருப்பதுதான் எனது தொழிலாகும், வல் யகீனு குவ்வதி, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை யகீன் இதுதான் என்னுடைய வலிமையாகும், வஸ்ஸிதுகு ஷஃபீஇ, உண்மை என்னுடைய பரிந்துரையாளராகும், வத்தாஅத்து ஹஸ்பி, இறை வழிபாடு எனக்கு போதுமானதாகும், வல் ஜிஹாது ஹுலுகி, அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வது என்னுடைய குணமாகும், வக்குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. மற்றும் ஒரு அறிவிப்பிலே வஸமரத்து ஃபுஆதி ஃபீ திக்ரிஹி, என்னுடைய உள்ளத்தின் பழம் இருக்கிறது, அது அல்லாஹ்வை நினைப்பதில் இருக்கிறது, வகம்மி லிஅஜ்லி உம்மதி, என்னுடைய கவலையோ என்னுடைய உம்மத்திற்காக, ஷௌகி இலா ரப்பி, எனது தேடலோ எனது ஆர்வமோ எனது இறைவனின் பக்கம். இது தனித்தனியாக எடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் அதை அவங்க இப்படி கோர்வையாக சொன்னாங்க என்பதற்கு எந்த விதமான சனதும் இல்லை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நம்ம தெரிந்து கொண்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அதாவது அல்லாஹுவை எப்படி பயந்து கொண்டிருந்தார்கள், எந்த அளவு வணக்க வழிபாட்டிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருந்தார்கள் என்பதை இமாம் அவர்கள் தங்களுடைய அந்த பாணியில் ரொம்ப சுருக்கமாக ஒரு 2 பக்கத்தில் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதை நீங்கள் விரிவாக பார்க்குறதா இருந்தால் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம், அதே போல் மற்ற திருமதி, அபூதாவுத் போன்ற ஹதீஸ் நூல்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள், தொழுகை என்று நீங்கள் எடுத்து பார்த்தா இன்ஷா அல்லாஹ் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு ஏன் இது சொல்லப்படுகிறது என்றால் 2 நோக்கம். ஒரு நோக்கம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறிந்து அதற்கான கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுப்பது, அவர்கள் மீது நம்முடைய அன்பை அதிகப்படுத்துவது. பிறகு
பிறகு நம்முடைய வாழ்க்கையை அந்த பாதையில் அமைத்துக் கொள்வது. இந்த 2 நோக்கம் நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கணும், மறந்துடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்கும் அஸ்ஸலாம். எனக்கு கொஞ்சம் கால் நின்றுட்டு தொழுகிறதுக்கு கஷ்டம். அப்ப அந்த ரமலான்ல தராவி தொழுகைய உட்கார்ந்து குர்ஆனை பார்த்து ஓதலுமா? செய்யலாம், தாராளமாக செய்யலாம். உட்கார்ந்து ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தாராளமாக உட்கார்ந்து தொழுகலாம். எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நில்லுங்க, அப்புறம் உட்காருங்க, அப்புறம் திரும்ப கொஞ்சம் ராகத்தானோடனே திரும்ப எழுந்து நில்லுங்க, திரும்ப உட்காருங்க. ஸோ மாறி மாறி நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கோம்னா உட்காந்துட்டு நிற்கலாம், நின்றுட்டு உட்காரலாம். அந்தளவுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில் நமக்கு வசதி இருக்குது, அனுமதி இருக்குது. அப்படி அப்படி அப்படியும் தொழலாம். எங்கள் மஸ்ஜிதில் மாஷால்லா பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வருவாங்க, 5 வயசு 7 வயசு உள்ள பிள்ளைங்க 1.5 மணி நேரம் ஒரு கியாமில் நிற்பாங்க. அந்த 1.5 மணி நேரம் ஒரு கியாமில் மாஷால்லா 1/2 மணி நேரம் நிற்பாங்க, 5 நிமிஷம் உட்காருவாங்க, திரும்ப எந்திரிச்சு நிற்பாங்க. மாஷால்லா பார்க்குறதுக்கே அந்த சின்ன பிள்ளைங்களுடைய ஈமானை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஈமானிய புத்துணர்ச்சி வரும். நோ ப்ராப்ளம். ஐயாக்கும் சிஸ்டர் பல்கீஸ் கேள்வி இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம். தக்பீர் கட்டுற அந்த நேரத்துல நம்ம துஆ கேட்கலாமா ருக்குவுக்கு முன்னால தொழுகையில? நரகத்தை பத்தி வசனங்கள் சொல்லும்போது இப்ப சூரா வாசியா ஓதும்போது அல்லாஹ்ம ஹாசிபினி ஹிசாபே யஸீராங்கிற துஆவை நம்ம லிட்டரல்ல கேட்கலாமா? துஆ கேட்கலாமா? கேட்கலாம். அதையே எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து சென்னையில தொழுகை வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களால இந்த மாதிரி நாங்க திண்டுக்கல்ல இருக்கிறோம், இந்த மாதிரி ஊர்ல நாங்க அப்படி கேட்டுக்கிட்டே கூட தொழுகலாம்ல, அப்படி பின்பற்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி செய்ய முடியாதம்மா. நம்ம டிவியில் லைவில் ஒளிபரப்புறதை வச்சு நம்ம இஃப்திதா செய்ய முடியாதம்மா. இன்ஷால்லா உங்கள் ஊர்லேயும் அதே போல் ஒரு மஸ்ஜித் அல்லாஹு தஆலா இருக்கிற மஸ்ஜிதை ஒன்று அல்லாஹு தஆலா மாற்றுறதுக்கு துவா செய்யுங்க. இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய கிருபையில் நீங்கள் ஆசைப்படுங்க. அங்கே உள்ள ஹாஃபிதுகள் இமாம்களை சந்தித்து அவங்களிடத்துல இந்த மாதிரி இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுதாங்களே, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அதை பழக்கப்படுத்தலாமே அப்படின்னு ஆர்வம் முட்டுக்கு பேசுங்க. அதாவது நல்ல விஷயங்களை நம்ம பேச தான் அந்த நல்ல விஷயங்கள் பரவும். நம்ம நல்ல விஷயங்களை நம்மளால் முடியாதுன்னு பேசாமல் விட்டோம்னா அது மீது உண்டான ஆர்வமும் குறைஞ்சிரும். கடைசியில் அது செய்யும்போது நமக்கு அந்நியமாக தெரியும், எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ அப்படி தான் இன்றைக்கு நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதனால் இதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கிருபையில் நல்ல மாற்றங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக கொண்டு வருவான். ஆமீன். சார் இப்போ வந்து நம்ம தராவி தொழுகிறோம்ல, தொழுகும் போது நம்ம இமாமை பின்பற்றி தொழுகிறோம். நாங்க மேல பள்ளியில வந்து தொழுகிறோம், கீழே இமாம் வந்து தொழுக வைக்கிறாங்க, மைக் வந்து செட் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் அவரு 3/4 மணி நேரத்துல அந்த தொழுகை ஃபுல்லும் 20 ரகாயத்துக்கு தொழுது முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தொழுகும் போது அவங்கள நம்ம பின்பற்றி தொழுகலாமா, இல்ல வீட்லயே வந்து இப்ப பக்கரா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம், அதை வச்சு வீட்லயே தொழுதுக்கலாமா? எது சிறந்தது உஸ்தாத், கொஞ்சம் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க அதாவது தராவி தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாவுடைய கருத்து, அதே போல் மற்ற இமாம்களுடைய கருத்து, நம்ம முடிந்த அளவு பள்ளிகளில் போய் ஜமாத்தா தொழுகிறது சிறந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆண்களுக்காக வேண்டியும் ஜமாத் ஏற்பாடு செய்தார்கள், பெண்களுக்காக வேண்டியும் தனியாக ஜமாத் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். தமீமுத்தாரி என்ற சஹாபியை பெண்களுக்கு தொழ வைப்பதற்காக வேண்டிய தனியாக அவர்கள் தர்த்தீப் செய்து வைத்திருந்தார்கள். சரி, அதுபோக நீங்கள் குர்ஆன் மனப்பாடம் செய்த ஹாஃபிதா இருப்பீர்கள் என்றால், அல்லது மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய, அல்லது ஒரு பெருமளவு மனப்பாடம் செய்து விட்டீர்கள் என்றாலும், சூரத்துல் பக்ராவே அல்ஹம்துலில்லாஹ் பெரிய விஷயம்தான். இப்போ உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது. இப்போ பள்ளிவாசலில் நிதானமாக தொழ வைத்தார்களே ஆனால் அங்கே போய் நீங்கள் தொழுதுட்டு வீட்டில் வந்து மேலும் நீங்கள் தொழுகிறது ரொம்ப சிறப்பு. இல்லை, பள்ளிவாசலில் நிதானம் அறவே கடைபிடிக்கப்படுவதில்லை, அங்கே ஓதக்கூடிய திலாவாவும் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் இல்லை என்று இருக்குமானால், நீங்கள் இஷாவை இப்போ பொதுவாக பெண்களாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டில் இஷா தொழுதாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது. ஆண்கள் கண்டிப்பாக ஜமாத்துக்கு போய் ஆகணும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஆனால் தவறிவிட மாட்டீர்கள்.
அதாவது இப்போ வீட்டில் தொழுகிறதுனால சோம்பேறித்தனமாக இன்றைக்கி ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்போம்பீங்க, நாளைக்கு ஒரு 10 மணிக்கு தொழுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் இன்னொரு நாளைக்கு இன்றைக்கி முடியல 12 மணி ஆயிடுச்சு நாளைக்கு தொழுதுப்போம். இந்த மாதிரி அலட்சிய போக்கு ஏற்படாது என்று நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் வீட்டில் தொழுகிறது சிறந்தது. இல்லை நம்ம அமைதியாக தொழுகணும், நீண்ட நேரம் தொழுகணும் என்பதற்காக வேண்டி நம்ம வீட்டில் தங்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அலட்சியம் ஏற்பட்டு விடும் என்ற பயம் இருந்தாலோ அல்லது அப்படி ஏற்பட்டு விட்டாலோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் தொழுங்க, எவ்வளோ நேரம் தொழ முடியுமோ தொழுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் தொழுங்க, சிறந்தது. ஆனால் அறவே அவங்க ஓதுறது சரியே இல்லை, தர்த்தீல் அறவே கிடையாது, தஜ்வீது சட்டங்களை முழுக்க முழுக்க உடைச்சிடுறாங்க. அதே போல் கியாம் ருக்கு சுஜூதுகளில் நிதானமே இல்லை என்றால் அப்போ அவங்க பின்னாடி தொழுகிறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆமீன் 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 ஆமீன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு சகோதரனோட பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு போகும்போது அங்க அனாச்சாரங்கள்லாம் நடக்குது. அங்க நம்ம உட்கார்ந்துக்கிறது சிறந்ததா இல்லைன்னா வந்துடுறது சிறந்ததா, போகாமல் இருக்கிறது சிறந்ததா? அனாச்சாரங்கள் திருமணங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்முடைய மார்க்கப்பற்றை பலவீனப்படுத்தும்படியான அனாச்சாரம், நம்மையும் பாவத்தில் தள்ளிவிடும்படியான அனாச்சாரம் இருக்குமே. ஆனால் உதாரணமாக இசை அங்கே வந்து இசைக்கப்படுகிறது. இரண்டாவது ஆண் பெண்களுடைய கலப்பு ஹிஜாப் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் ஹிஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆண்களோட ரொம்ப அந்யோன்யமாக கலந்து உட்காந்து அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குமே. ஆனால் நம்ம அந்த இடங்களுக்கு அறவே போகாமல் இருக்கிறது தான் சரியானது. அப்போ என்ன செய்யலாம், கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ போய் அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்லிவிட்டு ஏதாவது நம்ம அன்பளிப்பு கொடுக்க விரும்பினா அல்லது உதவி செய்ய விரும்பினா செய்துவிட்டு நான் எனக்கு நிக்காஹுக்கு வர முடியாது, எனக்கு சில வேலைகள் இருக்குது, அல்லது வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் கலந்து கொள்ள முடியாது என்று அழகிய முறையில் சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி உதாரணத்திற்கு வேறு ஏதாவது இப்போ ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரியான ஒரு கலப்பு கிடையாது, எல்லோரும் ஹிஜாபில் தான் வர்றாங்க. அதே போல் வந்து இசைகள் இல்லை, மற்றபடி பெரிய அளவில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வகையில் வந்து தபுதீர் இருக்கு மேனால். தபுதீர்னு சொன்னால் உணவுகள் வந்து பகட்டுக்காக வேண்டி செய்யப்பட்டு வீண் விரயம் செய்யப்படுது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல உணவு செய்கிறாங்க, மக்கள் நிறைய பேர் வர்றாங்க சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி போகலாம், நம்ம செஞ்சுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி அவங்க வந்து பெண் வீட்டார்கள்ட்ட வந்து கண்டிப்பாக வரதட்சணை கேட்குறாங்க, பெண் வீட்டார்களை தான் சாப்பாடு கொடுக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரியான முரண்பாடுகள் தெரிந்தாலும் நம்ம வந்து விலகி கொள்ளலாம். அதாவது லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, சுயமாக தான் தொழுகணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வீட்டில் என்ன அமல் செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு லைவ் டெலிகாஸ்ட் ஃப்ரம் மக்கா அண்ட் மதீனா. சேம். ஆமாம். இப்போ அதாவது எனக்கு தெரிஞ்சு 99.99 உலமாக்கள் இதில் தான் இருக்கிறாங்க. யாரோ ஒரு ஆலிம் வந்து சொன்னதா, கொரோனா நேரத்தில் சொன்னதா கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம அதை வந்து அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் அந்த கொரோனா நேரத்தில் அவங்க சொன்னதை மட்டும் நம்ம வந்து பொதுவான ஒரு நிலைகளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது வந்து எந்த வகையிலுமே வந்து கவுல் மக்பூலாக இருக்காது அது. மற்றபடி நீங்கள் வீட்டில் என்ன செய்யலாம், உங்களுக்கு நல்ல முறையில் குரான் ஓத பழகிக்கொள்ளுங்க, தவறு இல்லாமல் குரானுடைய பிரதியை கையில் எடுத்து வைத்து கொண்டு ஓதலாம், அது தப்பு கிடையாது. அதை இப்போ நீங்கள் பழக்கமாக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சூறா மட்டும் தெரியுது, உதாரணத்துக்கு சூரத்துல் இஹ்லாஸ் உங்களுக்கு நல்ல சுத்தமாக ஓத தெரியுதுன்னா அந்த சூரத்துல் இஹ்லாஸையே கால் வலிக்கிற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருக்கீங்க. முதல் ரக்காத்துலேயும் அதை ஓதுங்க, 2ஆம் ரக்காத்துலேயும் அதை ஓதுங்க, 8 ரக்காத்துலேயும் அதை ஓதுங்க, எந்த தப்புமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சிறப்பு, சரிங்களா? உங்களுக்கு எது ஓத தெரியுமோ ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது முடியுமோ அதை ஓதுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதனால் சில சஹாபாக்கள் வெறும் இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலாக அதையே ராத்திரி ஃபுல்லாக ஓதி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய சஹாபாக்களை பற்றி ஒரு ஆயத்தை ஓதி முழு இரவு தொழுது இருக்கிறாங்க. திரும்ப 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 அதை ஓதி சிந்திச்சு அழுது. ஸோ அந்த மாதிரி சூறாவில் எது உங்களுடைய மனசை ரொம்பவும் உறுத்துதோ அந்த மாதிரி சில வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அதை மனப்பாடம் செய்யுங்க, அதை திரும்ப திரும்ப ஓதுங்க. அதுபோக நீங்கள் குரானை பார்த்து ஓதலாம். அதுபோக ருக்கு சுஜூதில் அதிகமான நேரங்கள் நீங்கள் கழிக்கலாம், தஸ்பீகள் திக்ருகள் இஸ்திக்பார்களில்.
அது போக தொழுது முடிச்சுட்டு தொழுகைக்கு வெளியில் குர்ஆன் ஓதலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். அதே போல் நல்ல ஹதீஸ் நூல்களை படித்து இறையச்சத்தை அதிகப்படுத்தலாம். ஸோ இரவு என்பது அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி இபாதத்துகளில் நீங்கள் பிரித்து அதை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு தொழுகையில் கழிப்பது, தொழுகையிலையும் குர்ஆன் ஓதுறதுல திக்ரு துஆக்களில் அதே போல் இஸ்திக்ஃபார்களில் ருக்கு சுஜூதில் கழிக்கிறது ரொம்ப சிறந்தது. அதில் ஓரளவுக்கு செய்து விட்டீர்களேனால் அப்புறம் தொழுகைக்கு வெளியில் உங்களுக்கு பிரியமான இபாதத்துகளை நீங்கள் ஈடுபடலாம். என்னுடைய டவுட் அந்த நம்ம வச்சிருக்கிற ஜுவல்ஸுக்கு அந்த ஜகாத் கொடுக்கறத பற்றி ஷேக். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 50 பவுன் இருக்குது. அது நான் லாஸ்ட் இயர் அதுக்கு ஜகாத் பே பண்ணிட்டேன். திரும்ப இந்த வருஷம் ஒரு 5 பவுன் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேங்கிற பட்சத்தில் நான் இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த 55க்கும் கொடுக்கணுமா, வெறும் இந்த 5க்கு மட்டும் கொடுக்கணுமா ஷேக்? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அதாவதுமா இந்த ஜக்காத்துடைய விஷயங்களில் நகைகளை பொறுத்த வரைக்கும் 2 கூற்றுகள் இருக்கின்றன. 2 கூற்றுகளில் முதலாவது கூற்று, நகைகள் தங்கம் வெள்ளியாக இருக்குமேனால் தங்க நகைகளாக இருந்தால் தங்கத்தோடு சேர்த்து, வெள்ளி நகைகளாக இருந்தால் வெள்ளியோடு சேர்த்து அந்த 85 கிராமுக்கு மேலே உள்ள நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும், இருக்கக்கூடிய எல்லா நகைகளுக்கும். இது ஒரு கூற்று. இந்த கூற்றை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. தாபீன்கள்லையும் நிறைய பேர் இந்த கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களிடத்தில் பொதுவான ஆயத்தும் அதே போல் ஒரு குறிப்பிட்ட சில ஹதீஸுகளும் அவங்களுக்கு ஆதாரம் இருக்குது. மற்றபடி சஹாபாக்களில் பெரும்பாலானவர்களும் அதே போல் மார்க்க அறிஞர்களில் இன்னும் ஒரு பெரும் கூட்டம் பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு, அது தங்க நகையாக இருந்தாலும் வெள்ளி நகையாக இருந்தாலும் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் இல்லை என்று கருத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த அணியக்கூடிய நகைகள் எப்போ நீங்கள் திர்ஹம் தீனாராக வைத்திருக்கிறீங்களோ அப்போ உங்கள் மேலே ஜக்காத்து கடமை. அதை நீங்கள் உங்களுடைய அழகு ஆபரணங்கள் அலங்காரங்களுக்காக வேண்டி நகைகளாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய பொருட்களில் ஒரு பொருட்களாக ஆகிவிடுகிறது. அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் எவ்வளவு தொகைக்கு அது இருந்தாலும் சரி, அது மேலே ஜக்காத் இல்லை என்று சொல்கிறார்கள். இதுவும் சஹாபாக்களில் பெரும்பாலான சஹாபாக்களுடைய கூற்று. அப்போ ஒரு சில ஹதீஸுகளில் நகைகளுக்கு ஜக்காத் இருக்கிற மாதிரி வருதே என்று கேட்டால் அந்த ஹதீஸுகள் ஃபர்தியத் ஜக்காத்துடைய ஃபர்லை நிறுவுகின்ற அளவுக்குண்டான பலமான ஹதீஸுகள் இல்லை என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்போ நம்ம ஆரம்பத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஃபத்வாவின்படி நகைகளுக்கு ஜக்காத் இருக்குது என்று சொல்லி கொண்டிருந்தோம். அப்போ இந்த கூற்றை நம்ம எடுத்தோம்னா, நகைகளுக்கு ஜக்காத் இருக்குன்னு எடுத்தோம்னா அதில் பழைய நகை புதிய நகை போன வருஷத்துக்கு கொடுத்துட்டேன் இந்த வருஷம் புதுசாக வாங்கினா அப்படிலாம் கணக்கு பார்க்கக்கூடாது. கொடுக்கணுங்கிற முடிவில் நம்ம இருந்தோமே ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அல்லாஹ் கண்டிப்பாக பரக்கத் செய்வான். இது ஒரு. ரெண்டாவது என்ன, நகைகளுக்கு ஜக்காத் இல்லைங்கிற கருத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த நகைகளை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரொக்கங்களுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுத்துட்டு பிறகு நாம் அணிவதற்காக வேண்டி நகைகள் வாங்கிட்டோம்னா அது நம்முடைய பயன்பாட்டு பொருட்களில் ஒரு பொருள், அதுக்கு நமக்கு ஜக்காத்து கிடையாது. எப்போ அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அணிவதற்காக மட்டுமே வைத்திருக்கும் பொழுது. ஆனால் அதே நகைகளை வாங்கி வச்சுருக்கிறோம் விலை ஏறினோன்னு விற்கிறதுக்காக வேண்டி அல்லது கடைகளில் வியாபாரத்துக்காக வேண்டி வைத்திருப்பார்களே ஆனால் அப்போ அது வியாபார பொருட்களில் ஒரு பொருளாக போயிடும். அப்போ அதுக்கு ஜக்காத் இருக்குது. ஸோ இதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே போல் சஹாபாக்களில் ரொம்ப அதிகமான பேருடைய அதே போல் அஹ்லுல் ஹதீஸுடைய வலுவான கூற்று என்பது பெண்கள் தாங்கள் அணிவதற்காக வைத்திருக்கக்கூடிய நகைகள் அது கூட இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய பயன்பாட்டு பொருட்கள், அதுக்கு ஜக்காத் இல்லை என்ற கூற்று. இப்போ கடைசியாக பலவிதமான ஆதாரங்கள் பல உலமாக்களோட நம்ம அது சம்பந்தமாக பஹ்ஸ் செஞ்சதற்கு பிறகு இந்த 2வது கூற்று தான் ஒரு அதாவது வலுவான கூற்றாக நமக்கு தெரியுது. வல்லாஹு அலம். நீங்கள் இதில் இந்த 2 கருத்தில் எந்த கருத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கருத்தை எடுத்துட்டால் அதில் நீங்கள் உறுதியாக அமல்களில் இருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.